சென்னை ஹைகோர்ட்ல என் பிள்ளைகளை பார்க்க விடணும் ஆட்கள் நான் போட்டிருக்கேன். பார்க்க விட்டா நான் ஏன் போட போறேன்? எப்பவுமே போன வருஷம் பார்த்து வச்சுக்கிட்டு எங்க இளைய பொண்ணு வந்து உண்மை இன்றைய குழு போன உடனே நீங்க தான் இன்னும் அனுப்பிச்சிருப்பீங்க, நான் சாவதான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், நீங்க பிரஷர் கூட்டு பொது மன்னிப்பு கேட்டா தான் நான் பச்சை தண்ணி குடிப்பேன் அப்படி என்ன சொல்றீங்கன்னு மூத்த பொண்ணு என்ன மிரட்டுது. இது ஈஸா சொன்னனால அவங்ககிட்ட பேச நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்லுது. மறுநாள் அதுக்கு ஒன்றும் சொல்லல. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, பிள்ளைய பச்சை தண்ணி குடிக்காம சாகட்டுமா அப்படின்னு சொல்லி மூத்த பொண்ணு கேட்குது. நானும் சாக போறேன், பிள்ளைய விட்டாட்ட நியாயம் பிடிக்கணும், நானும் அந்த முடிவு எடுத்துட்டேன். அப்ப எடுக்காதங்க, நாங்க என்ன செய்யணும் முடிவு பண்றோம். இன்னைக்கு வரைக்கும் இளைய பிள்ளை பார்க்க முடியல. போன வருஷம் பார்த்து மூத்த பொண்ணு தான் பார்த்திருக்கேன். இளைய பொண்ணை 1.5 வருஷமா பார்க்க விடாம பண்ணிருக்காங்க. அதான் தற்கொலை பண்ண போறேன், ஈசா மேல பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு, இங்க வந்தாவே ஈசா பேர் ரொம்ப ரிப்பேர் ஆயிடுது, உங்க அப்பாவால ஈசாவோட வருமானமே போச்சு, அதனால உங்க அப்பா அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லோக்கல் முனிசிபல் சப்போர்ட்ல என்னால கேஸ் போட்டாங்க. 3 வருஷம் கேஸ் நடந்தது. என்ன சொல்லி கேட்டுருக்காங்கன்னா, எங்க அப்பா ஈசாவுக்கு வந்தா ஈசாவோட பேர்ல ரிப்பேர் ஆயிடுது, வர்ற கூட்டம் எல்லாம் ஈசா திருட்டுத்தனம் வந்து மலமரத்தனம் பண்றாங்க அப்படின்னு திட்டிட்டு போறாங்க, அதனால வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. 6 மாசம் அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. 3 வருஷம் நடந்தது. அப்போ பெற்றோர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, போய் பார்க்கலாம், அதனால உங்களை யாரும் தடுக்க முடியாது, நீங்க எப்பனாலும் பார்க்கலாம்னு சொல்லி என் பிள்ளை மூலமா போட்ட கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்காக வேலை பார்க்குறார். இந்த டாக்டர் சரவணமூர்த்தி வந்து மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து 12 மேல இருக்கிற பெண்கள் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பெண்கள். அது எந்த ஸ்கூலும் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. பாஸ்கோ கேஸ்ல வழக்கு போட்டு அரெஸ்ட் ஆயிருக்காரு. 8 பெண்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரஷர் என்னன்னா 8 பேரும் வித்ட்ரா பண்ண சொல்லி பிரஷர் இருக்கு. காவேரி காலிங் ஒரு ப்ரோக்ராம் சார். காவேரி காலிங் ப்ரோக்ராம்ல ஃபண்ட் கலெக்ட் பண்றாரு. அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணும்போது வரலட்சுமி சரத்குமார் கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ என்ன சொல்றாருன்னா, நான் 1 நயா பைசா தொட மாட்டேன், காவேரி காலிங்கோட 1 நயா பைசா தொட மாட்டேன். எவ்வளவு கலெக்ஷன் பட்ஜெட்னா 10,000 கோடி கேட்டிருக்காரு. எவ்வளவு? 10,000 கோடி பப்ளிக்ல கேட்கிறாரு. 242 கோடி மரம் நட போறேன், எனக்கு 41 ரூபாய் ஒரு மரத்து மேல போட்டு கொடுங்க, 10,000 கோடி எங்களுக்கு கொடுங்கிறாரு. இப்ப 10,000 கோடி ரூபாய் வந்து அவர் கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், டிசிஎஸ் சேர்மன், கிரண் மஜும்தார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இவங்களெல்லாம் வச்சு ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த போர்டு தான் பணத்தை தொடும், நான் தொடவே மாட்டேன்னாரு. டே 1ல இருந்துங்க 41 ரூபாய் அமிச்சேன் நானும், என்னதான் வருதுன்னு பார்க்க. ஈஷா ஃபவுண்டேஷன் பேர்ல ரசீது வருது. காவேரி காலிங்கிற ஒரு போர்டும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி ஒரு மண்ணும் இல்லை, எங்கேயும் ரெஜிஸ்டர்டும் இல்லை, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை காவேரி காலிங் பேர்ல. ஆனா நீங்க அனைத்து செக் எடுத்து பாருங்க, அவன் செக் வாங்கிருப்பா அப்படின்னா பெரிய பெரிய போர்டு வச்சு பழக வச்சு காவேரி காலிங் பேர்ல இருக்கு. இப்ப இதோட பெரிய ஃப்ராட் எதுவுமே இருக்குமா? சோ எக்கனாமிக் கிரைம்ஸ் அந்த ஆள் மேல, மர்டர் கேஸ் வரைக்கும் அந்த ஆள் மேல. இப்ப இந்த ஸ்கேம் வேற புதுசா. நான் பர்சனலா பேசக்கூடாது, பட் பாரதி யாருன்னு கொஞ்சம் விசாரிங்க நீங்களும். அந்த அம்மா எங்க போனாங்க, ஏன் போனாங்க, அவரோட ஒரு வீடியோ இருக்கு எங்க கிட்ட. அந்த பாரதிய அம்மாவை ஹிமாலயாஸ் கூட்டு போய் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல கால் வைக்கிறாரு. இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஜக்கி நல்லா அமுத்துறாரு பிடிச்சு. அவர் தியானலிங்கத்தை எழுதியிருக்காரு, நானு விஜய் பாரதி 3 பேரோட யூனியன்ல தான் தியானலிங்கம் வந்துச்சுங்கிறாரு. நாங்க 3 பேர் சேர்ந்துட்டோம், தியானலிங்கம் வருதுங்கிறாரு. ஸோ இந்த மனுஷனுக்கு he has no moral authority to question anyone.